ஆர்ஆர் வெஸ்ட் சென்னை நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 முறை வந்து பாத்தீங்கன்னா சேசிங் செலக்ட் பண்ணி அதுல ஒரு தடவை வின் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து இரண்டாவது முறையாக சேசிங்ல வின் பண்ணிருக்காங்க. சென்னையை வந்து வீழ்த்திருக்காங்க. இதுல சென்னை வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து வெளியே தூக்கி போடலாம் அப்படிங்கிற அந்த கேம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பல முயற்சிகள் எடுக்கும்போது அதுல ஒரு சில தோல்விகள் வந்து வரதான் செய்யும். 2022ல நடந்த ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 மேட்ச் தோத்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப 2025ல திரும்பவும் நம்ம வந்து விளையாண்ட 13 மேட்ச்ல வந்து 10 மேட்ச் தோத்துருக்கோம். இன்னும் ஒரு மேட்ச் பேலன்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜிடியோட நம்ம வந்து அகமதாபாத்ல விளையாட போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட கடைசி மேட்ச் அது. நேற்றைய போட்டியில வந்து தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா படன்னு விக்கெட் விழுந்துச்சு. என்னதான் விக்கெட் விழுந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தன்னுடைய ரன் ரேட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 20 ரன்னோ இல்ல 25 ரன்னோ அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த வந்து சரியா வந்து கடைசியா 4 ஓவர்ல ஒண்ணுமே பெருசா பண்ணல. ஆர்ஆர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து ஓப்பனிங் நல்ல ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. மிடில் ஆர்டர்ல எப்பவுமே சொதப்புவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல வந்தா எல்லாருமே நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது மிடில் ஆர்டர்ல சொதப்பின டீம் இன்னைக்கு மிடில் ஆர்டர் நல்லா விளையாண்டு மேட்ச் வின் பண்ணி கொடுக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பவுலிங் வந்து நேத்து கம்போச்சை தவிர வேற யாரும் பெருசா போடவே இல்லை. இந்த தோல்வி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளோட பாயிண்ட் என்ன, 2026க்கு என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஒரு 11 வேணும், அதுதான் மேட்ரு. அதனால இந்த தோல்வியில நம்ம ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம மீண்டும் வருவோம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்.